அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது ஸல்லல்லாஹு அலா ரசூலில் கரீம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சோதனை இஸ்லாமிய மக்களுக்கு பர்மாவிலேயும் சிரியாவிலேயும் இஸ்லாமியர் அல்லாதோர் மூலமாக மிகப்பெரிய ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது இந்த சிரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை வைத்துக்கொண்டு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ISIS என்று சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்பிற்கு சார்பான கருத்துக்களை முகநூலிலே பதிவிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். முதலிலே நாம் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வரலாறு தெரியாமல் ஏதாவது ஒன்றை மனதிலே கற்பனை செய்து கொண்டு அதுதான் சரி என்று நினைத்துக் கொண்டு ISISக்கு ஆதரவாக யார் கருத்திட்டாலும் அவர்கள் வரலாற்று ரீதியான முட்டாள்கள் என்பதை முதலிலே விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம், ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு சொல்லை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த சொல் என்னவென்று சொன்னால் சியோனிசம் என்கின்ற சொல். அதாவது சியோனிசம் என்றால் யூதர்கள் அவர்களுடைய மூதாதையர்களுடைய இடமான சியோன் என்று சொல்லக்கூடிய மலை கோயிலை அடைதல் என்று பொருள். இதுதான் சியோனிசம். இந்த விஷயத்திற்காக அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? ஐரோப்பாவிலே இருந்த யூதர்கள், இன்னும் உலகத்திலே மற்ற ஏனைய நாடுகளிலே இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தை அடைவதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து அன்றைக்கு இருந்த இங்கிலாந்து அரசாங்கத்தை, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தங்களுக்கு வயப்படுத்திக் கொண்டு இந்த இஸ்ரேல் என்கின்ற நாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் சுருக்கமாக இதை சொல்கின்றேன். அதற்குள் போனால் அது மிகப்பெரிய வரலாறாக, மிக நீண்ட உரையாக அமைந்துவிடும் என்பதனால் சுருக்கமாக இதை சொல்கின்றேன். அவர்கள் இந்த பாலஸ்தீனத்தை தங்களுடைய நாடாக மாற்றிக்கொள்வதற்கு பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து அந்த சியோன் என்கின்ற இடத்தை, மலைக்கோவிலை அடைவதற்காக உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை தங்களுக்கு இயல்புடையதாக, இணைந்து போகக்கூடியதாக மாற்றிக்கொண்டு சூழ்ச்சி செய்து அதன் மூலமாக இன்றைக்கு இந்த இஸ்ரேல் என்கின்ற நாட்டை கயமைத்தனத்தோடு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். இப்போ இதற்கும் இன்றைய சிரியாவுடைய, அதாவது இஸ்லாமியர்களுடைய இன அழிப்பிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று, அதற்கும் ISISக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அதாவது சியோனிசம் என்கின்ற ஒரு கொள்கை இருக்கிற பொழுது ரிவைஸ்டு சியோனிசம் என்கின்ற கொள்கை இன்றைக்கு இஸ்ரேலியர், அதாவது யூதர்களிடத்திலே ஒரு கொள்கை இருக்கிறது. அதாவது ரிவைஸ்டு சியோனிசம் என்று சொன்னால், அதாவது விரிவாக்கப்பட்ட அல்லது அதாவது ரிவைஸ்டு என்று சொன்னால் அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட சியோனிச கொள்கை என்று ஒன்று இருக்கிறது. அந்த மாற்றி அமைக்கப்பட்ட சியோனிச கொள்கையிலே இயங்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலை ஆளுகின்ற லிக்குட் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய லிக்குட் கட்சி, அந்த கட்சி ஆகும். அந்த கட்சியினுடைய தலைமை கர்த்தாக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பெஞ்சமின் நெட்டன்யாஹுல இருந்து யஹூத் பராக்கில இருந்து ஏரியல் சரோன் வரை. ஆக இந்த ரிவைஸ்டு சியோனிச கொள்கையிலே உள்ளவர்கள், அவர்களுடைய அந்த கொள்கை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிறதே இஸ்ரேல், இது மட்டுமல்ல அவர்களுடைய நோக்கம். சவுதி அரேபியாவுடைய சில பகுதிகளை அடைவது, அதே போன்று சிரியாவுடைய சில பகுதிகளை அடைவது, அதே போன்று ஒட்டுமொத்த ஜோர்டானையும் தங்கள் வசமாக்கிக் கொள்வது, ஈராக்குடைய சில பகுதிகளையும் சேர்த்து தங்களோடு இணைத்துக் கொள்வதுதான் ரிவைஸ்டு சியோனிசத்தினுடைய முழு முதற் கொள்கை. ஆக இந்த ரிவைஸ்டு சியோனிசத்தில் இருக்கக்கூடிய இந்த முழு முதற் கொள்கையை எப்படி அவர்கள் அடைவது என்பதற்காக அவர்களுடைய மூளையிலே உதித்த ஒரு கயமைத்தனத்தினால் உருவானதுதான் இந்த ISIS என்கின்ற தீவிரவாத அமைப்பு. அவர்கள் நேரடியாக இந்த ரிவைஸ்டு சியோனிசத்தை வெற்றி கொள்ள முடியாது, அந்த ரிவைஸ்டு சியோனிசத்தை அமுல்படுத்த முடியாது என்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ISIS என்கின்ற ஒரு அமைப்பு.
இவர்கள் மூலமாக இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு ஈராக்குடைய பல பகுதியில் அந்த ISIS அமைப்பினுடைய கையில இருக்கிறது. அவர்கள்தான் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த சிரியாவில் இந்த பிரச்சனையை முதல்ல கிளப்பி விட்டார்கள். இந்த பிரச்சனையை ISIS கிளப்பியதனுடைய காரணமாக இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? அந்த அழிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே சிரியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாமியர்கள் அழிப்பதற்கு காரணமாக இருக்கின்றவன் எப்படி இஸ்லாமிய போராளியாக இருக்க முடியும்? எப்படி அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியும்? அவர்கள் இந்த இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஈராக்கிலே பல்வேறு இஸ்லாமியர்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள். பல்வேறு பகுதியிலே அவர்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆக ரிவைஸ்டு சியோனிசத்துடைய சில விஷயங்களை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அடுத்ததாக சிரியாவிலே இருக்கக்கூடிய சிரியாவுடைய மக்கள் தொகையில, அதாவது சிரியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இஸ்லாமியர்கள் மிகைத்தவர்கள். ஷியாக்கள் இஸ்லாமியர்களை விட குறைவானவர்கள். அந்த ஷியா ஆனாலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாட்டை ஷியாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆசாத் பசார் ஷியாவை சார்ந்தவன். அப்ப அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்படி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இவர்களிடத்திலே ஒரு விதமான கிளர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். என்ன கிளர்ச்சி? இந்த இஸ்லாமியர்களுக்குத்தான், அதாவது நான் ஷியாவை இஸ்லாமியர்கள் என்று ஒற்றுக்கொள்ளாதவன், அதனாலதான் நான் ஷியா இஸ்லாமியர்கள் என்று பிரித்து பேசுகின்றேன். இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் சுன்னி இஸ்லாமியர்கள் என்று நீங்கள் மனைவியை வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இந்த இஸ்லாமியர்கள் ஆள வேண்டிய சிரியாவை ஒரு ஷியா ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்கின்ற பிரச்சனையை கிளப்பிவிட்டார்கள். இப்ப இந்த பிரச்சனை பூதாகரமாகி என்ன நடக்கிறது என்று சொன்னால், அசாத் பசார் அங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்களை எல்லாம் கொன்று குவிக்கிறான். இதனால் இந்த ISIS என்கின்ற அமைப்பிற்கும் இந்த இஸ்ரேலுக்கும் என்ன நன்மை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரேலோ, அதாவது ரிவைஸ்டு சியோனிச கொள்கையை முழுமைப்படுத்த துடிக்கின்ற இஸ்ரேல் நேரடியாக சிரியாவோடு போரிட்டால், நேரடியாக சிரியாவோடு மோதினால் என்ன நடக்கும்? இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எல்லாம், ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சுன்னி இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த சுன்னி பிரிவை சார்ந்தவர்களுக்காக இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு குரல் கொடுக்கும். இந்த விஷயம் நடக்கக்கூடாது என்பதற்காக அங்கே ஒரு சிவில் வாரை ஏற்படுத்த வேண்டும். அந்த சிவில் வார் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? ஆளுகின்ற அரசாகிய ஷியா அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் கொன்று குவித்துவிடும். அப்படி கொன்று குவித்து விட்டால் அவர்களுக்கு பிரச்சனை ஓய்ந்துவிடும். எப்படி பிரச்சனை ஓயும்? இருக்கிற ஷியா அரசாங்கம் இஸ்லாமியர்களை கொன்று குவித்து விட்டால் என்ன நடக்கும்னா, இது உள்நாட்டு குழப்பம், உள்நாட்டு போர். அந்த போரிலே யார் ஈடுபட இயலாது? இஸ்லாமிய நாடுகள் ஈடுபட இயலாது. ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டுடைய உள்நாட்டு பிரச்சனையில எந்த நாடும் என்ன செய்ய முடியாது? தலையிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழல் உருவாயிருச்சுன்னா அப்போ இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான அந்த சுன்னி இஸ்லாமிய மக்களை ஷியா இஸ்லாமியர்கள் கொன்று விடுவார்கள். அப்ப என்ன ஆயிடுச்சு? இருக்கக்கூடிய சுன்னி இஸ்லாமிய அரசுகளுக்கும், அதாவது சவுதி அரேபியா, இன்னும் பல சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் போன்ற இந்த நாடுகளுக்கும் சிரியாவிற்கும் ஒரு பகை ஏற்பட்டுவிடும். இந்த பகை இப்படியே நிலைத்து நிற்கும். இதே சமயத்தில் அந்த சிரியாவினுடைய உள்நாட்டு பிரச்சனையில இவர்கள் எல்லாம் தலையிட இயலாது. ஏனென்று சொன்னால் உள்நாட்டு பிரச்சனையில தலையிடுவதற்கு எந்த வெளி அரசாங்கத்திற்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த விஷயத்தை இன்றைக்கு இந்த ஷியா அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு விஷயம் எப்படி முடியுது? இருக்கிற சுன்னிகளை எல்லாம் அழித்து ஒழித்து விடுவார்கள் இந்த ஷியா. இதனால் இருக்கிற சுன்னி இஸ்லாமியர்களுக்கும் இஸ்ரேலிய, அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய ஷியா அரசாங்கத்திற்கும் பகைமை ஏற்பட்டுவிடும். இந்த பகைமையை பயன்படுத்தி கொண்டு அடுத்து இஸ்ரேல் தாக்குவான். இதற்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது.
இஸ்ரேலுக்கு இதற்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. அந்த ஆயுதம் தான் ISISI. இவர்கள் இந்த பிரச்சனையை இன்றைக்கு கிளப்பாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு சிரியாவில் இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டிருப்பார்களா? இவ்வளவு மக்கள் அழிக்கப்பட்டிருப்பார்களா? இன்றைக்கு அவ்வளவு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொத்து கொத்தாக குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கிறது. கொத்து கொத்தாக இளைஞர்கள் கொல்லப்படுகிறார்கள். இஸ்லாமிய அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய மானம் சூறையாடப்படுகிறது. இதற்கு ரஷ்யா ஒத்துப்போகிறது. இதை கேட்பதற்கு யாரும் இல்லை. ஐநா சபை என்பது அயோக்கிய சபையாக இருக்கிறது. நினைத்து பாருங்கள், ஒரு இந்தோனேசியாவில் தஹிதிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு இருந்தது. அந்த தீவில கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் இந்தோனேசியாவை விட்டு விலகி போவதற்கு போராடினார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு தனி நாடு கிடைத்து விட்டது. அதே போன்று தெற்கு சூடான் சூடானோடு இருந்து பிரிந்து போவதற்கு போராடினார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு தனி நாடு கிடைத்து விட்டது. ஆனால் ஆண்டாண்டு காலமாக பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை விட்டு பாலஸ்தீனியர்களை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு என்று ஒரு தனி நாட்டை உருவாக்குவதற்கு இன்றைக்கு வரை இந்த அயோக்கிய சபை எந்த விதமான தீர்மானமும் எடுக்கவில்லை. அதனை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை. இன்றைக்கு வரை பிரச்சனை அந்த நாட்டுடைய அந்த மக்களுக்கு இன்றைக்கு வரை இஸ்ரேல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அயோக்கிய இஸ்ரேல் செய்யக்கூடிய பிரச்சனைகளை யாரும் கண்டுகொள்வதில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை நாடுகளும் இஸ்லாமியர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அழிந்து போவதற்கு என்ன நடக்க வேண்டும்? ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் இடையிலே பிரச்சனை நடக்க வேண்டும். அந்த பிரச்சனையை செய்வதற்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது அவர்களுக்கு. அந்த கருவிதான் இந்த ISISI என்கின்ற அயோக்கியர்கள். இந்த அயோக்கியர்கள் உருவாகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு சிரியா அந்த ரிவைஸ்டு சியோனிசத்திற்கு உட்பட்டு அதாவது அவர்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களே, இந்த ரிவைஸ்டு சியோனிசம் என்கின்ற கொள்கைக்காரர்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அந்த ஈராக்குடைய பகுதிகள், அந்த பகுதிகளைத்தான் இந்த ISISI இன்றைக்கு கைப்பற்றி வைத்திருக்கிறது. அதே போன்று முழுமையாக சிரியாவை அடைய வேண்டும் என்று நினைக்கிறது இந்த ரிவைஸ்டு சியோனிச கொள்கை. அவர்களுக்கு அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கு உதவி புரிவதற்காகத்தான் இந்த ISISI அங்கே இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியது. இன்றைக்கு அந்த நாடு நிர்மூலமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்டிலே பெரிய அறுதி பெரும்பான்மையாக இருந்த சுன்னி இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் நாடிலிருந்து வீடிலிருந்து தங்களுடைய உயிர்களை இழந்து, அதாவது ஜோர்டான் எல்லையில இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அகதிகள் முகாம்களிலே பஞ்ச பராதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இஸ்ரேலுடைய கயமைத்தனத்திற்கு ஒத்துழைக்கக்கூடிய இந்த ISISI என்கின்ற அயோக்கியர்களுக்கு யாராவது வக்காலத்து வாங்கினீர்கள் என்று சொன்னால் அது இஸ்லாமிய இனத்திற்கு செய்கிற துரோகம். நீங்களும் முனாஃபிக் விடுவீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட விஷயங்களையும் கருத்துக்களையும் தயவு செய்து பதிவிடாதீர்கள். பதிவிட்டால் அவர்கள் ஒரு காலம் வரலாற்றை பற்றிய அறிவும் இல்லை, நிகழ்கால சூழ்ச்சிகளை பற்றிய அறிவும் இல்லாமல் இஸ்ரேலிய கைக்கூலிகளுக்கு அதாவது இஸ்ரேலிய கைக்கூலிகளுக்கு விட்டில் பூச்சிகளாக வீழ்ந்துவிடக்கூடிய ஒரு சமுதாயமாக, ஒரு கூட்டமாகத்தான் நீங்கள் மாறுவீர்கள் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். வாஹிர தாவனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.